கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நான் குருமடத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதும் சரி, ஒரு மாணவர் இல்லத்திலே நான் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதும் அங்கே நான் பார்த்த ஒரு சில நிகழ்வுகள், இந்த மாணவர்களை, குருமட மாணவர்கள் அல்லது அந்த இல்ல மாணவர்களை அந்த இல்லத்திலே சேர்த்து விட்டு திரும்பி செல்லும் பொழுது பெற்றோர்கள் எல்லாம் அழ ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்கள பார்க்கும் பொழுது அழுதுகிட்டே போவாங்க. பிள்ளைக்கு அந்த பையனை கொண்டு விட்டுட்டு போகும்பொழுது அழுதுகிட்டே போவாங்க. அப்போ கூப்பிட்டு கேட்பேன், ஏம்மா நீங்க அழுகுறீங்க, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல எப்பவும் சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவுமே பயங்கர கலகலகலன்னு இருப்பாங்க. இனிமே வீடு வெறிச்சோடு கிடைக்கும், என்னால யாரும் அடிக்க முடியாது, திட்ட முடியாது, இங்கே இருப்பான், அவனை பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, பிரிவுகள் துயரமானவை. பலவிதமான பிரிவுகளை நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகளை பிரிகிறார்கள். வேலையின் நிமித்தம் பிள்ளைகள் வெளிநாடுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக பெற்றோர்கள் எல்லாம் அழுகின்றார்கள். அந்த பிரிவை அவர்களால் தாங்க முடிவதில்லை. நான்லாம் ஒரு சில நேரத்தில் ஏர்போர்ட்ல எல்லாம் பார்த்திருக்கிறேன். புதுசா கல்யாணம் ஆயிருப்பாங்க தம்பதியர்கள், 2-3 மாசம் வீட்டுல கணவனோட அந்த புது மனைவி அப்புறம் அவருடைய அப்பா அம்மாங்கெல்லாம் இருப்பாங்க. அவரு வெளிநாட்டுக்கு போவாரு. அந்த டைம்ல அந்த அவர்களுடைய மனநிலைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் போகும்பொழுது அழுதுகிட்டு போவாரு, இந்த அம்மா அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த பிரிவுகள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். வேலை நிமித்தமாக போகும் பொழுதும் சரி, அல்லது ஒரு பொண்ணை 10-20 வருஷம் 25 வருஷம் வீட்டுல பொத்தி வளர்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விடும் பொழுது அந்த பொண்ணு அந்த பக்கம் நின்று அழுகும், இந்த பக்கம் அப்பா அம்மா எல்லாமே சகோதரர்கள் எல்லாம் அழுவாங்க. ஏன்னா இன்னொரு விட அந்த பிரிவுகள் அவர்களால் தாங்க முடிவதில்லை. பிரிவுகள் உண்மையிலே துயரமானவை. பலவிதமான பிரிவுகளை நாம் சந்திக்கின்றோம். நன்றாக பாச பிணைப்போடு வாழ்ந்த நண்பர்கள் பிரிந்து செல்லும் பொழுதும் பலவிதமான சஞ்சலங்கள் ஏற்படுகின்றது, மனக்கவலைகள் ஏற்படுகிறது, அங்கே கண்ணீர் வரவழைக்கப்படுகின்றது. பிரிவுகள் உண்மையிலே துயரமானவை. ஆனால் இறப்பு ஏற்படுத்துகின்ற பிரிவு மிகவும் கொடூரமானது. நண்பர்கள் பிரியும் பொழுதோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளை பிரியும் பொழுதோ அவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இறப்பிலே பெற்றோர் பிள்ளைகளை பிரிகிறார்கள். குழந்தைகள்லாம் ஒருவேளை மகனோ மகளோ இறந்து போனால் அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அந்த வெற்றிடம், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பாசத்தினுடைய அந்த இனிமேல என்னுடைய மகள் திரும்பி வரமாட்டாள் என்பது அந்த வலி அவர்களுக்கு தான் தெரியும். கணவனை இழந்த மனைவியா இருக்கலாம், மனைவியை இழந்த கணவனாக இருக்கலாம், பெற்றோரை இழந்த பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளை இழந்த பெற்றோராக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நினைவுகள். அந்த இழப்பை சந்தித்த நபர்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய பேரிழப்பு. அவர்களால் திரும்பி வர முடியாத அளவுக்கு அவர்கள் எல்லாம் பிரிந்து விடுகின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று இந்த நாளிலே நாம் இறந்த நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம், அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஆன்மாக்களுடைய பெயர்களை நாம் இன்று வாசித்தோம். நம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கின்றார்கள். அவர்கள் ஏதோ பிரிந்து சென்று விட்டார்கள் என்ற நமக்கு அது ஒரு இழப்பாக இருந்தாலும் அது ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு மறுவாழ்வுக்கான பிறப்பு, அது புது வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. நாம் நம்புகிறோம். கிறிஸ்தவம், நம்முடைய திருச்சபை நமக்கு இன்று உணர்த்துகிறது, அவர்கள் கடவுளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறப்பினும் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உடலளவில் அவர்கள் இறந்தாலும் ஆன்மாவோடு அவர்கள் இறைவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். புனிதர்களுடைய குழாமிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் நற்செய்தி வாசகத்திலே அழகாக சொல்லுகிறார். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான், உயிர் வாழ்கையில் என்னில் நம்பிக்கை கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாக மாட்டான் என்று ஆண்டவர் இயேசு உயிர்ப்பை வாக்களித்து விட்டு சென்றுகிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்ததன் வழியாக நம் அனைவருக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை, அந்த உண்மையை, நம்பிக்கை நம்மிடையே விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். அன்பார்ந்தவர்களை, இன்று நாம் நம்புவோம், நம்மை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் விண்ணிலே இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவரிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று.
அதே நேரத்திலே இன்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நம்மை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகளை இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களை எப்படி நடத்தி இருந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்று நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், செத்த பிறகு பயங்கரமா பேசுறாங்க. நான்லாம் ஒரு சில சமயத்துல இந்த குருக்களோ அல்லது சகோதரர்களோ துறவியர்களோ இறந்த பிறகு அந்த அடக்கச்சடங்குக்கு போகும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுது கரிச்சு கொட்டுவாங்க, கண்ணா அப்படின்னான்னு பேசுவாங்க, இல்லாததெல்லாம் சொல்லி திட்டுவாங்க. ஆனா செத்த பிறகு வானளாவ உயர்ந்து பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க, தூக்கி வச்சு பேசுவாங்க. என்னமோ அவரை ஒரு புனிதராக கூட மாற்றி விடுவார்கள், அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஏன் வாழும்போது நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்குரிய மதிப்பு மரியாதையை நற்பெயரை ஏன் நாம் கொடுக்க தவறுகின்றோம்? ஒரு சில பேரு உயிரோடு இருக்கும் பொழுது சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, சரியா உணவு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இறந்த பிறகு ஊருக்கே சாப்பாடு போடுவாங்க. செத்த பிறகு அவருடைய பேர்ல 30ஆம் நாள் அல்லது ஏதாவது ஆண்டு விழாவுக்கு பயங்கரமா சாப்பாடு போடுவாங்க. அல்லது இன்னைக்கு கல்லறைகள்ல போய் பாருங்க, அவருக்கு பிடிச்ச உணவெல்லாம் அங்க இருக்கும். இங்க திருச்சி எங்க பக்கம், எங்க ஊர் பக்கம் எல்லாம் வாங்க, திருச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பாட்டில் எல்லாம் வச்சிருப்பாங்க, பிரியாணி எல்லாம் வச்சிருப்பாங்க. அவருக்கு பிடிச்சது உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே போல நல்ல ஆடை அணிகலங்கள் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. செத்த பிறகு அப்பா கோடி நல்ல ட்ரெஸ், நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டு வச்சிருப்பாங்க. உயிரோடு இருக்கும் பொழுது திண்ணையில கிடத்துறவங்க அல்லது படுக்கையில் வெளியில கிடத்துறவங்க அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இறந்த பிறகு நல்ல அழகான ஒரு சவப்பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணுவாங்க, மாலை மரியாதையோடு அடக்கம். உயிரோடு இருக்கும் பொழுது செய்யாதவங்க ஏன் செத்த பிறகு நம்ம செய்யணும்? இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நாமெல்லாம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் அனைவரும் இப்பொழுது வாழுகின்ற சக சகோதர சகோதரிகளை மாண்போடு நடத்த வேண்டும். எத்தனை வருஷம் இங்க வாழ போறோம் நீங்களும் நானும்? எத்தனை மாசமோ எத்தனை வருஷமோ எத்தனை நாட்களோ கடவுளுக்கு தான் தெரியும். அது எத்தனை வருஷம் வாழ போறோம். அந்த வாழுகின்ற அந்த காலத்திலாவது பிறர் உறவுகளை போற்றுவோம், அன்போடு பாசத்தோடு நடத்துவோம், மற்றவர்களுக்கு தேவையான அந்த அனுசரணையோடு நடந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை செய்வோம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற செய்தி. வாழுகின்ற மனிதர்களை வாழ விடுவோம், அவர்களுக்கு தேவையான அந்த மதிப்பு மரியாதையை கொடுப்போம், அன்போடு பாசத்தோடு நடத்துவோம். அதுதான் உண்மையான மனித வாழ்வு, அதுதான் புனிதத்திற்கான வழி, அதுதான் உயிர்ப்பை நமக்கு பெற்றுத்தரும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வை சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி சகோதர சகோதரிகளை நாம் நடத்துகின்றோம், அவர்களை எப்படி பேணுகின்றோம், அவர்களோடு எப்படி நாம் நல்லுறவோடு நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு நிலையான வாழ்வு அல்ல. இந்த உலகத்திலே நாம் பல ஆண்டுகள் வாழப்போவதில்லை, அது இறைவனுக்குத்தான் தெரியும், அது இறை திட்டம். ஆனால் வாழுகின்ற காலத்திலே கண்டிப்பாக மனிதர்களை மாண்போடு நடத்தினால் கண்டிப்பாக விண்ணகத்திலே இறைவன் நம்மை மாட்சியோடு நடத்துவார். உயிர்ப்பிலே நாம் அனைவரும் உண்மையிலே நாம் நிறை வாழ்விலே நாம் பங்கு கொள்ளுவோம். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக தொடர்ந்து இத்திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். நம்முடைய குடும்பங்களிலே இறந்த நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்காக சிறப்பாக நாம் இத்திருப்பலியிலே வேண்டுவோம். இறைவன் அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தர மன்றாடுவோம். அதே வேளையிலே நம்மோடு வாழுகின்ற, நம்மோடு உடன் பயணிக்கின்ற சகோதர சகோதரிகளை மாண்போடு நடத்தி நாம் விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்வோம்.